முருங்கைக்கீரை சட்னி பண்ணி தரேன். சரி, அப்படியா? அதை சாப்பிட்டு பாருங்க. எல்லா மக்களுக்கும் முருங்கைக்கீரை கிடைச்சி. பாட்டி சொல்கிற ரொம்ப ரொம்ப ஹெல்தியான அயன் ரிச்சான இந்த முருங்கைக்கீரையில் ஒரு துவையல் பண்ணலாமா? அதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்படுற அளவுக்கு, அதாவது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து போட்டு அதுவும் நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வணங்கணுங்க, இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஒரு தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கட்டும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எதுக்கு அப்படின்னா, கொஞ்சமாக புளிப்பு சுவை இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கச்சல் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த தக்காளியை ஆட் பண்ணி, அதுக்கு தக்காளி வதங்கறதுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா 2 வணக்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வணக்கினதுக்கப்புறம் அது கூட வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், மல்லித்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மல்லியும் கூட சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து சிம்லேயே வச்சு நல்லா வணக்கிக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இதெல்லாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. இதை ஒரு தட்டத்தில் வச்சு நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த சைடு நான் தோசை ஊற்றிக்கிறேன். இதுக்கு தோசை, சப்பாத்தி, சாப்பாடுன்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு சட்னியாக தான் இதை வச்சுக்க போகிறேன். நல்லா தோசை இதுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க, வேணும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். நெய் தோசையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தோசை ஊற்றி நெய் பரவலாக விட்டு அது கூட இந்த சட்னியை வச்சு இந்த மழை காலத்துக்கு ஈவினிங்கோ அல்லது காலையிலையோ பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாத்துக்குமே பிடிக்கும். குழந்தைங்க கீரைனா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.